ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 23 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சது நான் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ வீனஸ் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 23ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் அண்ட் க்ரூம் ஃபேஸ் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சைட் ஃபேஸ்க்கு வந்து நம்ம நோஸ் எப்படி போடுறதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள். எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த சைட் பார்க்குறப்போ இந்த மாதிரி நோஸ் அண்ட் ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்க போகுது சைட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஐஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ இப்படி ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி ட்ரா பண்ணிடாதீங்க, இப்படி ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அழகாக இந்த வளைவு வரணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து க்ரூம் ஃபேஸ் வந்து ஐப்ரோ ட்ரா பண்ணுறப்ப தான் இப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிரைடோடது வந்து ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நல்லா அந்த வளைவாக இருக்கணும். ஓகேங்களா? ஐஸ் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி சின்னதாக, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சின்னதாக இப்படி வர போகிறீங்க, இப்படி இப்படி சின்னதாக. ஓகேங்களா? ரொம்ப சின்னதாக போடுறீங்க அண்ட் அப்படியே இப்படி இழுத்து விடுறீங்க. பாருங்கள், இப்படி இழுத்து விட்டு இந்த இடத்துல முடிக்கிற இடத்துல இப்படி ஒரு ஓவல் ஷேப் போடுறீங்க. ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு ஓவல் ஷேப் போடுறீங்க அண்ட் இங்கே இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்திட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கொஞ்சம் பெருசாக போட போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பார்த்துடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 5 லைன்ஸ் சேம் ஒரே மாதிரி இருக்கணும், லைன்ஸோட கேப்ஸ் எல்லாமே. லைட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப டார்க் வேண்டியதில்லை, லைட்டாக போட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ கேப் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரே மாதிரி தான் சேம் கேப் இருக்கணும். செகண்ட் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் இப்படி இந்த ஷேப் போடுங்க. லைட்டாக இப்படி ரொம்ப கர்வ் பண்ணிடாதீங்க, லைட்டாக இப்படி. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து நோஸ் ட்ரா பண்ண போகிறீங்க. பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு. இங்கேருந்து இது வரைக்கும் தான் கொண்டு வர போகிறீங்க. ஓகே, இப்படி ரொம்ப பெண்டாக இப்படி கொண்டு வர வேண்டாம், லைட்டாக இப்படி சைட் லைன். ஓகேங்களா? கொண்டு வந்து இந்த கோடில் டச் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்படி சிக்ஸாக் இந்த ஷேப். ஓகே, அண்ட் கொண்டு வர போகிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஷேப் கொண்டு வர போகிறீங்க. பாருங்கள், லைட்டாக இங்கே ஒரு பெண்டாக்கி இப்படி கொண்டு வரீங்க. ஓகே, தென் கீழே இங்கே லைட்டாக இந்த இடத்துல இங்கே சேம் கொண்டு வராமல் இந்த இடத்துல பாருங்கள், இப்படி லைட்டாக ஒரு இப்படி கொடுத்து கீழே இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி மேலே பார்க்குற மாதிரி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. அகைன் போடலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைட்டாக இப்படி கர்வ் கொண்டு வரீங்க அண்ட் நோஸ் இப்படி எடுக்கிறீங்க. லைட்டாக இந்த 3rd 4th லைனில் தொடுறீங்க, எப்படி ஒரு ட்ரா பண்ணுறீங்க. அடுத்து கீழே இப்படி டச் ஆகி அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், அழகாக அந்த சர்க்கிள் வரணும். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ட்ரா பண்ணணும் இல்லையா? ஸோ பாருங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 3rd லைன் இருக்கு இல்லையா, அதில். ஸோ ஐஸ் நான் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு சின்னதாக இப்படி ஒரு யூ போடுறீங்க அண்ட் அதுவே இப்படி கீழே இப்படி இறக்குறீங்க. இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஓவல் ஷேப் போட்டு இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறீங்க. ஓகேங்களா? அண்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு ஷேப். ஓகேங்களா? பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு, 3rd லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்படி ஒரு ஷேப் போடுறீங்க. அந்த ஷேப் வந்து அப்படியே லைன்ஸ்லேருந்து லைட்டாக கீழே கொண்டு வரீங்க. இந்த இடத்துல ஓவல் ஷேப் கொடுக்குறீங்க. இப்படி கொண்டு வரீங்க, இப்படி போட்டுடுறீங்க. ஓகேங்களா? அண்ட் ஐப்ரோ பாருங்கள். அதுக்கப்புறம் ஐப்ரோ ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்திச்சூடி. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த லைன்ஸில் வந்து நெத்திச்சூடி ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா? அண்ட் இங்கேருந்து இங்கே ஒரு டாட் வச்சு இங்கேருந்து ஒரு சர்க்கிள் போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கிறீங்க. ஓகேங்களா? நம்ம அந்த மூக்குத்தி போடுவோம் இல்லையா, ஸோ அது வந்து தலையில் மாட்டுற மாதிரி. ஸோ அதுதான் இது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd லைன் பாக்ஸில் வந்து காது வரைய போகிறீங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அண்ட் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து இப்படி லைன்ஸ் போடுறீங்க. இப்படி ஒன்றும் இல்லை பெருசாக, இப்படி கொண்டு வந்து விட்டுறீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கம்மல் ட்ரா பண்ண போகிறீங்க. நீங்கள் எந்த கம்மல் வேணாலும் ட்ரா பண்ணலாம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தமாரி ஒரு ஃப்ளவர் போடுறேன். கீழே வந்து ஜிம்கா. இல்லை ஒரு டாட் வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஷார்ட் டர்ம்ஸ் போடுறீங்க. இந்த சர்க்கிள் எதுக்காக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து தலை முடி. ஓகேங்களா? இப்படி கொண்டு வரீங்க, அகெயின் இப்படி எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ இங்கேருந்து பெருசாக, இங்கேருந்து சின்னதாக இந்த இடத்துல ஃப்ளவர் இருக்க மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கர்வ்ஸ் எல்லாம். அண்ட் வந்து இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி முடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஜடை போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? தென் இங்கேருந்து கழுத்து, இந்த கர்வ் இங்கேருந்து கொண்டு வரீங்க. அண்ட் பேக்கில் வந்து இங்கேருந்து கொண்டு வரீங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த இடத்துல ஒரு டாட் வச்சு இங்கேருந்து இந்த கம்மல் கிட்ட கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கோனில் ட்ரா பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக இப்படி ஒரு நெத்தி ட்ரா பண்ணுறீங்க. இந்த இடத்துல சின்னதாக போட்டுக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த கர்வ் பாருங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா? தென் இந்த போர்ஷன் கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மூக்குக்கும் காதுக்கும் 2 இடத்துக்கும் நடுவில் இந்த வந்து காது வரைய போகிறீங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம் நம்ம.
லைன்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு ஓகேங்களா, புரியுதா? இது ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இது வந்து சைட் ஃபேஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து 3/4 ஃபேஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பென்சிலில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கோனில் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பென்சிலில் போட்டு இதையும் சேம் பென்சிலில் போடுங்க. அதுக்கப்புறம் பென்சிலில் போட்டு பேனால் போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து லைன்ஸ் போட்டு கோன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கோன்லேயே லைன்ஸே போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸி தான். சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் தானே இது எல்லாமே. ஸோ ஷேப் மட்டும் ஸ்டார்டிங் வந்து பிகினிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ 3/4 ஃபேஸ் வந்து எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நோஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஐப்ரோ இருக்கும் அப்படின்னா ஸோ அங்கேருந்து இப்படி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ ஐஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள். சின்னதாக அப்படி இந்த இடத்துல இருக்க கொண்டு வரீங்க. ஓகே, தெரியுதா நான் எப்படி போடுறேன்னு? ஃபர்ஸ்ட் வந்து இப்படி சின்னதாக இப்படி போடுறேன், அடுத்து இப்படி கொண்டு வரேன். ஓகே, ஸோ ரொம்பவுமே அந்த பெண்டு கொண்டு வந்துடாதீங்க. லைட்டாக இப்படி கொண்டு வந்தால் போதும். ரொம்ப இப்படி இது இப்படி வேண்டாம். ஓகேங்களா, ஸோ லைட்டாக இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது நோஸ், ஐப்ரோ அண்ட் ஐஸ் பாருங்கள். ஸோ இங்கேருந்து கொண்டு வரீங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போடுறீங்க. கீழே லைட்டாக இந்த இடத்துல இப்படி தூக்கி விடுறீங்க. ஓகேங்களா, அண்ட் சேம் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல இது வந்து ஐப்ரோ. ஸோ லைட்டாக திக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா, அண்ட் லிப்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஈஸி. ஓகே, பாருங்கள் அகெயின். இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாக போட்டுடலாமா? ஸோ பாருங்கள் சைட் ஃபேஸ் டுட்டோரியல் எப்படி போடுறதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, 4 லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதோட 3 பாக்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இங்கேருந்து லைட்டாக அப்படி கர்வ் கொண்டு வந்து இங்கேருந்து இப்படி கொண்டு வரீங்க. அண்ட் இங்கே வர்றப்போ இப்படி. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இருக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ரொம்ப சப்பையாக இப்படி போட்டுறக்கூடாது. கரெக்டாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வரீங்க, அண்ட் இங்கே கீழே இறக்கி இப்படி கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா, ரொம்ப அகலமாகவும் இப்படி போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இருக்கணும். ஓகே, பாருங்கள் இப்போ வந்து ஐப்ரோ செகண்ட் லைன் இருக்கியா, ஸோ அங்கேருந்து இங்கே டச் ஆகணும் 3rd லைனில். ஓகேங்களா, அண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அழகாக இப்படி இருக்க கொடுக்குறீங்க, ஐப்ரோ ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ ஐஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதே தான் சேம் இப்போ இங்கே ட்ரா பண்ண போகிறீங்க. இந்த லைனில் டச் ஆகி வெளியே வரணும். ஓகேங்களா,
ஓகே, லிப்ஸ் எப்படி சொல்லியிருந்தேன், ஸோ அதே மாதிரி சேம் இந்த இடத்துல போடுறீங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில், இந்த கேப்புக்கு நடுவில் போடுறீங்க. ரொம்ப கீழே ரொம்ப மேலே இல்லாமல் சென்டரில் போடுறீங்க. ஓகே ஓகேங்களா. ஸோ இந்த செகண்ட் பாக்ஸில் வந்து இந்த இடத்துல கீழே வந்து காது ட்ரா பண்ணுறீங்க. ஓகே ஓகேங்களா. தென் இந்த சென்டர் பொசிஷன், இந்த இடத்துல இருந்து நெத்திச்சுடி ட்ரா பண்ணுறீங்க. ஓகே ஓகேங்களா. ஸோ கோனில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப வந்து ப்ராடாக இப்படி போயிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஓரளவு தான் வந்து இப்படி போகணும். ஓகே சென்டர் பாயிண்டில் நெத்திச்சுடி. இங்கே பாதியிலே கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஜடை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க மாதிரி இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜடை. இதுக்குள்ள ஃபில் பண்ணி விட்டுருங்க. அந்த டபுள் லைன்ஸ் தவிர மற்ற எல்லாத்துக்குள்ளேயும் ஃபில் பண்ணி வரணும். ஓகேங்களா. ஸோ டபுள் லைன்ஸ்குள்ளேயும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா.
முக்காடு போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தீம் தான் இது. ஓகேங்களா. இதுக்குள்ள வந்து குட்டி குட்டியாக நீங்கள் ஹம்ஸ் போடலாம், இல்லை ஸ்பைரல் போட்டு கூட இந்த மாதிரி ஹம்ஸ் வந்து லைட்டாக, ரொம்ப டார்க்காக இல்லை, லைட்டாக என்ன வேணால் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடலாம். அண்ட் இந்த இடத்து பிளேஸ்லாம் வந்து லைட்டாக அப்படி இப்படி ஷேட் பண்ணி விட்டு டாட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 4 டாட்ஸ் இந்த மாதிரி தான். இந்த இடத்துல பாடி வந்துடும். ஓகேங்களா. நம்ம சைட் ஃபேஸ் பார்த்தாச்சு, 3/4 ஃபேஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ், சேம் 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறீங்க. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறீங்க. சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் வைக்கிறீங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் இது வரைக்கும், ரொம்ப இல்லை, இது வரைக்கும் போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த இடத்துல லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து இந்த இடத்துல இந்த சென்டர் லைன்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் இப்படி. ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து ஒரு லைன். ஓகே. அகைன் இந்த சர்க்கிள் முடியுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு லைன். அண்ட் இதே சேம் கேப்பில் இங்கே ஒரு லைன். ஓகே. 4 லைன்ஸ் போட்டாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, செகண்ட் பாக்ஸ் சேமாக இருக்கணும். அந்த இடத்துல காது ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல லிப் வரப்போது. லிப் எப்படி ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, இப்படி எம் மாதிரி போட்டுக்கிறீங்க. இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்து இந்த இடத்த இப்படி கொஞ்சம் நீட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இப்படி இப்படி போட்டுட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவு கொஞ்சம் இப்படி நீட்டி விட்டீங்க அப்படின்னா தான் அழகாக இருக்கும். ஸோ இப்படி தான் போடணும். ஓகேங்களா. காதுமே பார்த்தீங்கன்னா இப்படி போடாதீங்க. இந்த மேலே இருக்க இடம் கொஞ்சம் பெருசாகி கீழே வந்து இப்படி பெண்ட் ஆகணும். இப்படி கொண்டு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு லைன்ஸ் போடுறீங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கணும். இதோட ஐஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ரொம்ப இதை கஷ்டம்லாம். இப்படி ஒன்று போடுறீங்க, இங்கே கொண்டு வரீங்க, இந்த இடத்துல ஐப்ரோ. ஸோ ஓகேவா. இப்படி தான் இருக்கும் இதோட ஐஸ். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஐஸ் ட்ரா பண்ணலாம். இந்த சர்க்கிள் முடிஞ்சது இல்லையா, அந்த லைன்ஸ் போட்டிருக்கல. ஸோ அதில் வந்து நோஸ் ட்ரா பண்ணுறீங்க. எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்குறீங்க. ஓகேங்களா. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அகலமாக இப்படி கொடுத்துட வேண்டாம், குட்டியாக அழகா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஓகே. ஓகே. இங்கே ஐப்ரோவில் இருந்தே இப்படி கொண்டு வரீங்க. ரொம்ப லைட்டாக போட்டால் போதும். இந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இப்படி பண்ணிட வேண்டாம். லைட்டாக பென்சில் கோன்லேயோ பென்சிலோ லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா. தென் இந்த இடத்துல இந்த கோட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் லிப் ட்ரா பண்ண போகிறீங்க. பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கோனில் போட்டுடலாமா ஃபுல்லாக.
ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு டைப் பார்க்குறோம். நம்ம நெத்திச்சுடியை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு வளைவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஐப்ரோ, ஓகேங்களா? ஸோ ஐஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அது வந்து நோஸ் பாருங்கள், சேம் அந்த டைப்பில் பார்த்தாலே. ஸோ அதே மாதிரி தான் அந்த நோஸும். லைட்டாக தான் போடணும் இந்த ஷேட். ஓகேங்களா? ரொம்ப டார்க்காக அப்படி போட்டாதீங்க. ஓகே, லைட்டாக அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. லிப்ஸ் பாருங்கள். இப்படி எம் வந்து வியாகலமாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? என்ன ஷேப்னு தெரியுதா? ஸோ சேம் அந்த ஷேப் பார்த்து தான் இந்த ஷேப் தான் கொண்டு வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இப்படியும் கூட ஃபில் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஷார்ட் டர்ம்ஸ் போட்டு கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேங்க சார். இப்படி ஃபில் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஷார்ட் டர்ம்ஸ் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? அண்ட் வந்து எல்லா பிரைட்ஸும் நீங்கள் போடுறப்பையும் இந்த மாதிரி முக்காடு இருக்கும். லைட்டாக, ரொம்ப இல்லை, இப்படி கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருங்க. ஓகேங்களா? லைட்டாக கேப், ரொம்ப கேப் வேண்டாம், லைட்டாக கேப் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பேஸ் பார்த்தாச்சா? ஸோ நம்ம வந்து இப்போ ஃபுல் ஃபிகர் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பேஸ் வச்சு பார்க்கலாமா? இப்போ வந்து பிரைடோட ஃபுல் ஃபிகர் டுட்டோரியல் பார்த்துடலாம். ஓகேங்களா?
ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஹம்ஸ் வந்து நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா. ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்டு இந்த லைன்ஸ் வந்து திக்காக்கிக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி திக்காக லாஸ்ட்டில் ஓகே. தென் இதை வந்து இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிடுங்க, ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதில் வந்து எலிஃபேண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளவர் லோட்டஸோ இல்லை நார்மலாக பேசிக் ஃப்ளவர்ஸோ ஸோ நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் இதில் ஃபில் பண்ணலாம் ஓகேங்களா. பட் வந்து ஃபில்லிங்ஸ் கம்மியாக தான் இருக்கணும், டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும் ஓகே. அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் டாட்ஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகேங்களா, ஈஸியாக தான் இருக்கும். இதிலே சேம் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் வச்சு கூட நீங்கள் போடலாம் ஓகேங்களா. ஸோ 3/4 ஃபேஸ் வச்சு கூட நீங்கள் போடலாம். ஃபுல் பாடியெல்லாம் ஓகே தான். ஃப்ரண்ட் ஃபேஸ் வச்சு போடுறப்ப நீங்கள் ஹேண்ட் வந்து 2 சைடு இருக்கும், பாடி எல்லாமே ஓகே இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூம் பார்த்துடலாம். க்ரூமோட சைட் ஃபேஸ் அண்ட் 3/4 ஃபேஸ் ஃப்ரண்ட் ஃபேஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ க்ரூமோட சைட் ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். பெரிய டிஃப்ரென்ஸில் எதுவுமே இருக்காது. இந்த நமக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த கீழே அந்த வந்து இந்த மாதிரி இருக்குமா. ஸோ பசங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த கீழே இருக்க ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். நமக்கு இப்படி வளைவாக இருக்கும், பசங்களுக்கு வந்து இப்படி வந்து இப்படி பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். சேம் ஒரு 5 லைன்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ ஃபேஸு, ஐஸு, நோஸு, லிப்பு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ட்ராப் நேர்த்தி வரைகிறோம். இந்த இடத்துல நோஸ், பிரைடுக்கு வந்து நம்ம இப்படி கர்வ் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து கர்வில் இப்படி கொடுக்குறீங்க, கீழே மட்டும் கர்வ் கொடுக்குறீங்க அவ்வளோதான். நம்ம பிரைடுக்கு வந்து இப்படி கொண்டு போயிருப்போமா, ஸோ க்ரூமுக்கு வந்து இப்படி தான் வரும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் அகைன் இப்படி தான் இருக்க போகுது பாருங்கள். இவங்களுக்கு வந்து ஐஸ் எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிரைடுக்கு வந்து நம்ம இப்படி அழகாக இப்படி கர்வ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. பட் க்ரூமுக்கு வந்து எப்படி கொடுக்குறீங்கன்னா இப்படி இருக்கணும் அவங்க ஐப்ரோ ஓகேங்களா. ஐஸ் வந்து நம்ம சைட் ஃபேஸில் பிரைடுக்கு வந்து இப்படி கொடுத்துருந்தோம் இல்லையா. க்ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ ட்ரா பண்ணுங்கள். இந்த இடத்துல மீசை ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்படியும் ட்ரா பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஸோ இதோட கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே தாடி, ஸோ இப்படியும் ட்ரா பண்ணலாம்,
இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மீசை வந்து ஸோ இப்படியும் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கோனில் போட்டுடலாமா? தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இப்போது இந்த இடத்துல இந்த பிளேஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன டாட். ஓகே, பாருங்கள், இந்த தலைப்பாக கட்டியிருப்பாங்களே, ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ ஐப்ரோ பாருங்கள், ஐஸ், மீசை, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தாடி பியர்ட் ட்ரா பண்ணுறோம். பாருங்கள் நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு. கீழே வந்து டார்க்காக இருக்கணும். ஓகே, ஸோ மேலே போகிறப்ப லைட்டாக அப்படியே லைட்டாக கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கணும். மேலே வந்து லைட்டாக இருக்கணும். மேலேயும் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஈஸியாக இருக்கா? ஸோ இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இன்னொரு லேயர் போட்டுக்கோங்க பக்கத்துலேயே. இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த எலமெண்ட் தான் போடணும் அப்படின்னு இல்லை, இந்த டிசைன் தான் போடணும் இல்லை, நீங்கள் ஃப்ளவர் கூட ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைனா லீஃப், இல்லைனா ஜிக்ஸாக், அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சைட் ஃபேஸ் பார்த்தாச்சா? ஈஸியாக இருக்கா? தென் வந்து 3/4 ஃபேஸ் பார்க்கலாம். சேம் ப்ரைடுக்கு பார்த்த மாதிரி தான் இப்படி ஒன்று போடுறீங்க. இங்கே கொண்டு வந்து இப்படி கொண்டு வரீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரைடுக்கு வந்து இப்படி பார்த்து இப்படி போட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு போகணுமா, இந்த மாதிரி கொண்டு போகணுமா, இப்போ எப்படி கொண்டு வரோன்னா இப்படி கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகே,
இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, ஃப்ரண்ட் ஃபேஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பாட்டில் நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் அண்ட் க்ரூமோட சைடு ஃபேஸ், ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் 3/4 ஃபேஸ் இதெல்லாமே பார்த்துருக்கீங்களா? ஸோ வந்து பிரைடோட வந்து ஃபுல் பாடி ஃபிகர் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் அண்ட் க்ரூம், ஸோ 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரியும் ஒரு க்ரூமோட ஃபுல் டுட்டோரியலும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேபி ஷவரோட போர்ட்ரேட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பென்சிலில் போட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபேஸுமே எனக்கு வந்து இப்போ சைட் ஃபேஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு 5 டைம்ஸ் எனக்கு போட்டு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா?